ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date nut bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறப்பு நேரலை 7 சென்ஸ். பல்வேறு திருப்பங்கள்னு திருப்பிக்கிட்டே இருக்கும்போது புது விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட் அப்படின்றது ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கு. ஆட்சி நீடிக்குமா இருக்காதா, டிபேட் என்ன, இருப்பார்களா போவார்களா, இவங்களுக்கு எவ்வளோ ஆதரவு, இது டிஸ்குவாலிஃபிகேஷன் என்னாச்சுன்னு போன்ற விஷயங்கள் ஒரு பக்கம் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்க, முதல் முறையாக கீ இஷ்யூஸ் அப்படின்றது வர தொடங்கி இருக்கிறது. ஸ்டெபிலிட்டி, ஆட்சியின் ஸ்டெபிலிட்டி பற்றிய கேள்விகள் இருந்தாலும் ஆட்சிக்கே உண்டான அந்த இன்க்யூபன்ட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கான கேள்விகள் அப்படின்றது வர தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய இடஒதுக்கீடு அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு வர கருத்தும், அதற்கு எதிர்ப்பாக வரக்கூடிய கருத்தும் ஒரு பக்கம் வந்து நிற்கிறது. மறுபக்கத்தில் பாலியல் குற்றங்கள் 20 மணி நேரத்தில் 48 குற்றங்கள் நடந்திருக்கிறது அப்படின்றதும், அது சொல்றதுக்குள்ள கவுண்ட் 2 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதும், இது போன்ற விஷயங்கள் சிங்கப்பெண் போன்ற திட்டங்கள் கொண்டு வரப்பட்ட பிறகும், அதோட இம்ப்ளிமெண்டேஷன் போன்ற பிறகும் அந்த ஆப்டிக்ஸுக்கு கூட பயம் வரலையா அப்படின்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. பல கேள்விகள் இருக்கிறது. பின்னணி தகவலுடன் நமது ஆசிரியரும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். முதல் விஷயம், இஸ்லாமிய இடஒதுக்கீடு, அதற்கு பாஜக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. திரு ஷாஜஹான் தமிழக அமைச்சர் அவர் வந்து கொடுத்த பேட்டியில் 3% இருக்கக்கூடிய இஸ்லாமிய இடஒதுக்கீடு அண்டர் ஓபிசி கோட்டா அதை வந்து 5% இன்க்ரீஸ் ஆக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது அமைச்சர் வாயிலேருந்தே வந்திருக்கக்கூடிய விஷயம். கவர்மெண்டோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் அது இருக்கா அப்படின்னு வந்திருக்குது. மறுபக்கத்தில் பாஜக இன்னைக்கு அதை எடுத்திருக்கிறது. டோயிங் த லைன் ஆஃப் மத்திய அரசு, பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க லோக்சபா எலெக்ஷன்ஸ் அப்பவே இந்த விஷயத்தை அவங்க எடுத்திருந்தாங்க. இஸ்லாமிய இடஒதுக்கீடு மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்கூடாதுன்னு திரு நரேந்திர மோடி அவர்கள் நிறைய இடத்துல பேசியிருந்தாருன்றதை பார்த்தோம். இன்னைக்கு திரு நயினார் நாகேந்திரன் இதே விஷயத்த எடுத்திருக்காரு. மிக பெரிய அளவில் நலிவடைந்திருக்கக்கூடிய ஓபிசி இந்துக்கள் பாதிக்கப்படுவார்கள் இதனால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் புரிஞ்சு? நம்ம ஒன்று, இந்த கூட்டணி கட்சிகளுடைய தயவோட ஒரு ஆட்சி அமைஞ்சால் என்னென்ன சிக்கல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான முதல் சிக்கல் இது. இன்னும் எங்கள் அண்ணன் வன்னியரசுலாம் தன்னுடைய பணியை ஆரம்பிக்கல. அதில் ஆரம்பித்தாருன்னா இன்னும் நிறைய வந்து நிற்கும். அது அவரவருக்குன்னு ஒரு அஜெண்டா வச்சுருப்பாங்க, அதை செய்வாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். திரு ஷாஜஹான் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த கோரிக்கைங்கிறது வந்து அரசமைப்புக்கு எதிரானது. இவ்வளோதான் நம்ம பார்க்கணும். இது வந்து தார்மீக ரீதியானதா, சரியானதா, தவறானங்கிறது அன்கான்ஸ்டிடியூஷனல், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனில் மத வாரியான இடஒதுக்கீடுங்கிறது அனுமதிக்கப்படலை. கான்ஸ்டியூஷனில் இடஒதுக்கீடு அனுமதிக்கப்படலை, அமெண்ட்மெண்ட்டில் தான் அது வந்து நிற்கிதுங்கிற நம்ம பார்க்குறோம். அதில் வந்து இந்துக்களில் தான் குறிப்பிட்ட சில ஜாதியினர் பிற்படுத்தப்பட்டார்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், அவர்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்களால் நடத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கில் அவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு கைதுக்கூடாது. அதான் பர்பஸ் ஆஃப் இடஒதுக்கீடே வந்து இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய சில சமூகத்தினர் ஒடுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டில் தான். இஸ்லாத்துலேயோ கிறிஸ்டியானிட்டிலேயோ மத வேறுபாடே கிடையாது, செக்ட்ஸே கிடையாது. நீங்கள் சொல்கிறாங்க இருக்குங்கிறது வேறு விஷயம், கிடையாதுன்றாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு ஜாதியை கொண்டு வந்து, அங்கே ஒரு மதத்தை கொண்டு வந்து, இல்லாட்டி அங்கே ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வந்துங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன் ஏற்கவே இல்லை. மத ரீதியான கான்ஸ்டியூஷன் ஏற்கவே இல்லை. மைனாரிட்டி அப்படிங்கிறத மதத்தில் உதவி சொல்லியிருந்தாலும் இந்த இடஒதுக்கீடுங்கிற அவங்களுக்கு அப்படி கொடுக்கப்படலை. அப்போ அதைத்தான் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலின் போதும் சரி, கடந்த மக்களவைத் தேர்தலின் போதும் சரி, நம்ம பல மாநிலம் நடக்கும், இப்போ வெஸ்ட் பெங்கால் நடந்த எலெக்ஷன் உட்பட பல இடங்களில் வந்து பிஜேபி எடுத்தது. அவர்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, மத ரீதியான இடஒதுக்கீடு அரசமைப்புக்கு விரோதமானது அப்படிங்கிறது தான். பாஜகவுக்கு விரோதமானதுங்கிறது இல்லை, அரசமைப்புக்கு விரோதமானது. அதனால் பாஜக எதிர்க்குங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு வந்து இந்த எண்ணிக்கையை கொடுக்கறது மூலமாக இது யாருக்கு ஆக்சுவலாக போய் சேர்ந்துருக்கணுமோ அவர்களுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறது. அப்போ வந்து இது வந்து இந்துக்களுக்காக கொடுக்கப்பட்டதான் இடஒதுக்கீடே, மற்ற இந்துக்கள் இருக்கக்கூடிய சில சமூகங்களுக்கு தான். அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் உள்ஒதுக்கீடு தான் கொடுக்க, அடிஷனலாக கொடுக்க முடியாது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 69 இருக்குது, சப்ஜெக்ட் டு சுப்ரீம் கோர்ட்டுடைய ரிவ்யூ. அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் ஏற்றுறதுக்கு அங்கே ஸ்பேஸ் இல்லை. அப்போ வந்து உள்ஒதுக்கீடு தான் கொடுக்கணும். உள்ஒதுக்கீடுனா ஏற்கனவே இருக்கிற இன்னொருத்தருடைய பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து வன்னியர்களுக்கான ஒதுக்கீடு கொடுத்த போது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதனால் ஆட்சியே கவுண்டருக்கான ஒரு ஆபத்து வந்து அதில் தான் நடந்துச்சு அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் உண்டு. அப்போ உள்ஒதுக்கீடுனா இன்னொருத்தருடைய ஸ்பேஸை எடுத்துகிட்டு போகிறது தான் உள்ஒதுக்கீடுன்னு பார்க்குறோம். அப்போ தான் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட இந்த மாதிரி வந்து இது ஏற்கனவே 3% இருக்குங்கிறதே ரொம்ப வந்து அதிகம். இது வந்து ஏற்க முடியாது, மத ரீதியானது அப்படிங்கிறனால இதை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது இன்னொரு பேராபத்தை ஏற்படுத்தணும். அது வந்து யாருக்கு இந்த ரிசர்வேஷன் போய் சேர முடியுமோ, அதாவது
இந்துக்கள்லேயே இருக்கக்கூடிய எம்பிசி, ஓபிசி, பிசி சமூகங்கள் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அதில் வந்து உள்ளொதுக்கீடு போய் மாறிடும் அப்படிங்கிறது அவருடைய. ஏன்னா ஓவராலாக அது வந்து பெர்சன்டேஜ் 18 1 போட்டு மாறி மாறி பிரித்து வச்சிருக்கனால இது வந்து பெரிய சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து சரிதான், ஏற்கக்கூடியதான், புரிந்து கொள்ளக்கூடியதான், மாற்றுக்கிறதுல என்ன அது அன்கான்ஸ்டிடியூஷனல்ங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு சம்பவம் உங்களுக்கு வந்து சொன்னால் சரியாக இருக்கும். நமக்கு வந்து ஏற்கனவே இவர்கள்லாம் எவ்வளோ இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டிக்கான இடஒதுக்கீடு போகும்போது இந்த 3% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்குது. இது கொண்டு வரப்பட்டது வந்து 2006-11 திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் இருந்தபோது. இதுக்கும் அருந்ததியர் உள்ளொதுக்கீடும் சேர்ந்து கொண்டு வந்தாங்க அடுத்தடுத்து. ப்ளஸ் வந்து கிறிஸ்தவர்களுக்கும் கொண்டு வந்தாங்க. ஓகே. இந்த 3% வந்து கிறிஸ்தவர்களுக்கும் 3, முஸ்லீம்களுக்கும் 3 கொண்டு வந்தாங்க. அப்போ அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் தலைமையில் ரொம்ப ஆச்சரியமாக உலக வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க. இடஒதுக்கீடு வந்து மத ரீதியான சட்டவிரோதங்கிறது, அரசமைப்பு விரோதங்கிறது அந்த பக்கம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கான நிறைய பதில்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே ப்ராக்டிசிங் கிறிஸ்டியன்ஸாகவும் பேப்பரில் வந்து ஹிந்துஸாகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இது மாதிரி இடஒதுக்கீடு வச்சுன்னா அவங்களுக்குலாம் வந்து ஏதாவது எலிமினேட் ஆகிடக்கூடாது. உமாசங்கர் ஐஏஎஸ் இருந்தார்ல, அந்த மாதிரியான எதாவது சிக்கல்லாம் வந்துடக்கூடாங்கிறக்கா வந்து முதல் முறையாக வம்படியாக எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் என்று ஒரு சமூகம் சொல்லிட்டு போனது பார்க்கணும். அதுக்கு அடிப்படையான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மதவாரியான இடஒதுக்கீடு தான். மதவாரியான இருக்கிறது சில மாநிலங்களில் இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக இல்லை. ஆனால் அது எல்லாமே சப்ஜெக்ட் டு சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூ தான். அவங்க வந்து அதுலேயுமே குறிப்பிட்ட பிரிவினருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, இஸ்லாமியர்களை வந்து இந்தந்த பிரிவினருக்கு நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் பிற்படுத்தப்பட்டா இருக்காங்கன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்துட்டு இருக்காங்க சப்ஜெக்ட் சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூ. பட் இது வந்து திரும்ப நயனார் எழுப்பக்கூடிய ஆட்சேபம் ரொம்ப சரி. இது பெரும்பான்மை இந்து சமூகத்துக்கு வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய, அதில் இருக்கக்கூடிய பிற்படுத்த சமுதாயத்துக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூவ் தான். ஆனால் இது வந்து ஒரு அமைச்சர் தான் கோரிக்கை வச்சிருக்காரு. இது கேபினட் டிசிஷனாக இல்லை, அவரும் ரூலிங் பார்ட்டிக்காரர் இல்லைங்கனால இது நடக்காதுன்னு நம்ம வந்து ஒரு ஆறு அடைஞ்சுக்கலாம். அவரே சொல்கிறாரு, நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிக்கணும் அப்படின்ற இந்த கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்குன்றதை பார்த்துருக்கோம். உங்களுக்கு மறுபக்கத்தில் அண்ணா பிறந்த நாளுக்கு சிலர் விடுதலை, பெரியார் பிறந்த நாளுக்கு சிலர் விடுதலை அப்படின்னு விடுதலை பண்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. இது இஸ்லாமிய கைதிகள்னு பொதுப்படையா சொல்லும் போது அது என்ன மாதிரி மீன் பண்ணுது? ஏன்னா இந்த குற்றங்கள் பண்ணவங்க விடுதலைன்னு பண்ணா அது ஒரு சிவியாரிட்டியை குறைச்சு இருக்கிறவங்கள விடுதலை பண்ணா அவங்க திருந்திட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பட் சிவியரான கேசஸ்ல டெரருக்கான ரிலேட்டட் இருக்கவங்க, கொஞ்சம் ஹைலி கிரைம் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து பொதுப்படையா ரிலீஜியன் அடிப்படையில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப ஆபத்தான போக்கை நோக்கி நகர்த்துறாரு திரு ஷாஜஹான் அப்படிங்கிறது தெரியுது. ஏன் அப்படின்னா, இதை எதிர்க்கட்சிகள் பல சந்தர்ப்பங்களில் ஆளுங்கட்சியாக இல்லாத போது வெளிப்படுத்திருக்காங்க. திமுகவை வெளிப்படுத்தியிருக்கு, விடுதலை சிறுத்தைகள் சொல்லியிருக்கு. சொல்லாத கட்சி இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம். எல்லாருமே ஒரு சம்பிரதாயத்தை சொல்லி வச்சுருவாங்க, நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிற கணக்கில். ஆனால் திரு ஷாஜஹான் ஒரு கேபினட் அமைச்சராக இருந்து கொண்டு இதை சொல்லும் போது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. அது நடக்காதுன்னு நம்புகிறோம். இருந்தாலும் ஏன்னா நம்ம வந்து பல சந்தர்ப்பங்களில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சொல்ல விஷயங்கள்னு இது மாதிரியான நீங்கள் குறிப்பிட்ட அண்ணா பிறந்தநாள், ஜெயலலிதா பிறந்தநாள், எம்ஜிஆர் பிறந்தநாள், விஜய் பிறந்தநாள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு 19 நீங்கள் 50 கைது ரிலீஸ் பண்ணேன் அப்படிங்கிறலாம் இனிமேல் கணக்கு, இனிமேல் கேஸ் பை கேஸ் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் ஒரு 110 கைதிகள் முன்னாடிலாம் எனக்கு நிலையம் இருக்குது, 80வது பிறந்தநாள், அதனால் 80 கைதிகள் விடுதலை இப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ 80ங்கிற நம்பரில் நின்றுவாங்க. அப்போ 80ல் யாருங்களாம் பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ணி விட்டுருவான்னு பார்க்குறோம். அதில் பல குரூரமான குற்றங்கள் ஈடுபட்டவங்களாம் விடுதலை ஆயிருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்போ தான் கேஸ் பை கேஸ் தான் டீல் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து இஸ்லாமிய கைதிகள் அப்படிங்கிற ஒரு பார்வையே ரொம்ப தவறானது. கைதிகள் அவ்வளோதான். அப்போ அதில் இஸ்லாமிய கைதிகள், அதில் வந்து வன்னியர் கைதிகள், முக்குலத்தோர் கைதிகள், பட்டியலர் கைதிகள், பிராமண கைதிகள், இப்படி நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா? அங்கே ஒரு இடஒதுக்கீடு சொல்லி கேட்பாங்க பொழுது இது என்ன கணக்குன்னு யோசிக்க வேண்டியது. அப்போ வந்து குற்றம் செய்தவர்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டது. இதை ரெண்டே புரிஞ்சுக்கணும். நீங்கள் வெறும்னா வந்து விசாரணை கைதிகள்ங்கிற சமாச்சாரம், விசாரணை கைதிகளே கூடாதுன்னு சொல்லுங்க, நான் சரின்னு சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் விசாரணை பேரில் நீங்கள் ஜெயில் அடைச்சு போட்டு இடத்த அடைக்க கூடாதுன்னு நான் சொல்ல எனக்கு மாட்டுக்கிறதுல, அன்லெஸ் அண்டில் ஹீனியஸ் கிரைம்ஸ், பெரும் கொடும் குற்றங்களை தவிர இந்த ஒயிட் காலர் கிரைம்லாம் இருக்கலாம், அதுக்கே கூட பண்ண வேண்டியதுன்னு சொல்லி சொல்லுவேன். நீங்கள் வந்து திரு செந்தில் பாலாஜி கேஸ்லேருந்து திரு ஆராசா கேஸ் வரைக்கும் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன். திரு ஆராசா உள்ள வச்ச மூலமாக நீங்கள் என்ன கண்டீங்க, திரு செந்தில் பாலாஜி உள்ள வச்சமா என்ன கண்டீங்க, இன்னைக்கு வரைக்கும் அடுத்த நகரில். ஏன்னா ஒயிட் காலர் கிரைம், அவர் ஏதாவது நீங்கள் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அது எப்பயுமே எடுத்துக்க முடியும். அவர் அழிச்சிருந்தாருன்னு ஏற்கனவே அழிச்சது தான். ஸோ நீங்கள் அவர் சிறையில் வச்சு நான் தடுக்க போகிறேன்னு என்ன நடக்கும் போது அவருக்காக வெளியிருந்து யாரும் வேலை பார்க்க மாட்டாங்களா? ஆனால் ஒரு கொலை பண்ணார், ஒரு பாலியல் வன்புணர்ச்சி பண்ணார், ஒரு போதைப் பொருள் கடத்தினார், தேச விரோதம் பண்ணார், வெடிகுண்டு பண்ணாருன்னா அவரை கண்டு பயப்படுவாங்க. அப்போ அவர் சிறையில் இருந்தால் ஒரு ஆறுதல் இருக்கும், ஒரு துணிச்சல் 4 பேருக்கு வருங்கிறக்காக வைக்கிறோம். அப்போ விசாரணை கைதியாக இருக்கிறது வேறு. திரு ஷாஜஹான் அமைச்சர் அவர் குறிப்பிடக்கூடிய வந்து தண்டனை பெற்ற கைதிகள், நீண்ட நாட்களாக சிறையில் அப்பாவிகளா, தண்டனை பெறாதவர்களா, அப்பீல் போகாதவர்களா? அப்ப எல்லா நீதிமன்றங்களையும் தண்டனை உறுதி செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். அப்ப அவங்க நீண்ட நாளாக என்ன, அதுதான் இந்த ராஜீவ் கொலை வழக்கில் பேரிடுவாள் அவர்களுடைய விடுதலைக்காக இவங்களுக்குலாம் வந்து ஒரு முக்கியமான கோரிக்கைக்கான காரணமாக இது. அப்ப அவரை ரிலீஸ் பண்ணீங்கல்ல, எங்களை ரிலீஸ் பண்ணுங்க. ராஜீவ்காந்தியுடைய கொலையை ஒரு 19 பேரோட உயிரிழப்பா நீங்க பார்த்துட முடியாது. அது இந்த நாட்டின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தவரை, பிரதமராக வரப்போற வாய்ப்பு இருக்கிறவரை காலி பண்றாங்கன்னா அது வந்து இன்னொரு விஷயம் பார்க்க முடியாது. நீங்க பார்லிமெண்ட் அந்த அட்டாக் வந்து ஒரு பில்டிங் உடைய அட்டாக்கை நீங்க பார்க்க முடியாது. ஆமாப்பா, பெரம்பூர்ல கூட கேஸ் வெடிச்சு ஒரு பில்டிங் வந்து போச்சு, கேஸ் சிலிண்டர் வெடிச்சு, அது மாதிரி தானப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் எ பில்டிங்.
இந்த நாட்டுடைய இறையாண்மை சார்ந்த விஷயம். It sends a message. எஸ், அப்படிங்கும் போது இவங்க வந்து ஒரு கொடுங்குற்றங்கள்ல டெரர் ஆக்ட ஈடுபட்டவங்கள நாங்க இஸ்லாமிய கைதிகள், கிறிஸ்துவ கைதிகள், இந்து கைதிகள், பட்டியலின கைதிகள் இது மாதிரி நான் பிரிச்சு பார்த்து கொண்டு வரது தவறான நெரேட்டிவ். இப்படி நெரேட்டிவ் செட் பண்ணி தான் முஸ்லீம்கள் நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க. அந்த மாதிரி முஸ்லீம்கள் நிறைய பேர் இல்ல, முஸ்லீம்கள்ல சில சமூக விரோத செயலில் ஈடுபட்டவங்க மட்டும் தான் உள்ள இருக்காங்க. எல்லா முஸ்லீம் உள்ள இருக்காங்களா? எல்லா இந்துக்கள் உள்ள இருக்காங்களா? அப்ப இந்த சிறையில எல்லாம் வந்து 80% சிறையில் இருக்கிறவங்க வந்து இந்துக்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி யாராவது கஷ்டப்பட்டு சண்டைக்கு வந்தாங்கன்னா சிறையில வந்து 80% இந்துக்கள் இருக்காங்க. இந்த அநியாயத்தை பாத்தீங்களா அப்படின்னு யாரை கிளப்பி விட்டாங்க? இது என்ன கணக்கு? அப்ப வந்து உள்ள இருக்கிறவர்கள் இந்துக்களா முஸ்லீம்களா என்பதே இல்லை, குற்றம் செய்தார்களா இல்லையா? அப்ப குற்றம் செய்து தண்டிக்கப்பட்டு நீதிமன்றங்களால் மேல் அப்பீலையும் நிராகரிக்கப்பட்டு அவர் தான் சிறையில் இருக்கிறாங்க. அப்ப நீங்க இவளை கொண்டு விடுதலை செய்யணும்னு சொல்லி சொல்றது நியாயமற்ற போக்கு. இதற்கான காரணமாக இந்த அண்ணா பிறந்தநாள், எம்ஜிஆர் பிறந்தநாள் மாதிரி ரிலீஸ் பண்றதா இருந்துச்சு. அந்த போக்கை நிறுத்திட்டு நியாயமா செயல்படலாம். உணர்ச்சி வசப்பட்டு யாராவது ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி குற்றங்கள் வந்து வகையெல்லாம் இருக்கு. கொடுங்குற்றங்களில் ஈடுபட்டவங்க, பயங்கரவாத சமூகங்களில் ஈடுபட்டவங்க நீங்க வந்து மற்ற எந்த கணக்கிலையும் சேர்க்க முடியாது. அதற்கு மதச்சாயம் பூசுவது, அது அமைச்சரே செய்வது மிகப்பெரிய ஆபத்தானது. ஓகே, இது ஒரு புறம் இருக்க. அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, இது தொடர் குற்றங்கள். ஹெட்லைன்ஸில் ஒரு நாளைக்கு ஒரு ஹெட்லைன் அதெல்லாம் தாண்டி 20 மணி நேரத்தில் 48 பாலியல் குற்றங்கள் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா அக்ராஸ் தமிழ்நாடு பார்த்தோம்னா 48 ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். திரு சீமான்லேருந்து, கனிமொழி அவர்கள்லேருந்து, திரு நயினார் நாகேந்திரன்லேருந்து, திரு அண்ணாமலேருந்து ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார்கள். குறிப்பாக சிங்கப்பெண் அதிரடிப்படைய கோட் பண்ணி பலர் வந்து இதுல சொல்றாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இது கொண்டு வந்தும் அந்த பயம் போகல, அந்த விஷயங்கள் தொடர்கிறது அப்படின்னு ஒரு குமுறல் இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இது எப்பதான் எண்டு? ரெண்டா பிரிச்சுக்கணும். நம்ம வந்து ஒன்னு, சிங்கப்பெண்ணுக்கு வந்து தனி சட்ட அதிகாரம் கிடையாது, இதை புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் டு கிரியேட் அவேர்னஸ். அந்த யூனிஃபார்ம்லையோ சிவில்லையோ 4 பேர் பார்த்தா எங்கேயாவது ஒரு சில்மிஷங்கள் தப்பான விஷயங்கள் நடந்தால் அது தடுக்கிறதுக்கான முயற்சி. திரும்ப அவங்க சிங்கப்பெண் குழுவினரே போய் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் தான் கொடுப்பாங்க. அவங்க தான் எஃப்ஐஆர் பண்ணுவாங்க. இது வந்து சைதாப்பேட்டில் நடந்திருக்கு, இது வந்து ராஜபாளையத்தில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து கொடுத்து அங்கே தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே தவிர அவங்க தனியாக ஒரு விஷயம் கிடையாது. ஒன்று புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இன்னமும் அவர்களுக்கு இந்த சொல்லி அவர் அறிவிச்சிருந்தா 2500 பேர் இன்னும் அறிவிக்கப்படணும், கொண்டு வரப்படல, அறிவிக்கப்பட்டு தான் இருக்கு, இன்னும் நியமிக்கப்படலை. ஸோ அந்த டாஸ்க் அப்போ தான், அப்படி இருந்தால் தான் ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு 10 பேராவது இருப்பாங்க. இப்போ அவ்வளோ இல்லை, ரொம்ப போனால் ஒரு 200 வச்சிருக்காங்க. அப்போ ஒரு தொகுதிக்கு வந்து ஒருத்தர் 2 பேர் தான் கணக்கில் வந்து நிற்கும். அதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ சென்னையில் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த குற்றங்கள் நிறைய நடக்கணும் அங்கே தான் வச்சிருக்காங்க. நம்ம பார்க்கணும். அது எல்லாமே எக்ஸிஸ்டிங் ஃபோர்ஸில் தான் தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் அந்த நம்பரை சொல்லி, அந்த பேரை சொல்லி சிங்கப்பெண் வச்சியே அப்படின்னு சொல்லி சொல்கிற அர்த்தம் இல்லை. அது வந்து தனி, அது வந்து இனிமேல் தான் ப்ராசஸ் ஆகணும். லாங் வே டு கோ. ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே சொன்னது போல இது போன்ற கொடுங்குற்றங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்து நேராக வந்து ஜெயிலில் அடைச்சிட்டோம் அப்படிங்கிற வந்து பத்தாது. அது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து குழப்பம் இல்லை. நீங்கள் இன்னைக்கு நம்ம வந்து பெருசாக இப்போ அதிகமாக விவாதிக்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 வயசு வடமாநில குழந்தை, அதை நம்ம பார்க்கணும். திரு அண்ணாமலை வந்து வடமாநில தொழிலாளர் பெற்ற புள்ளிவரங்கள் இருக்குதா அப்படின்னு ஒரு புது விஷயத்தை ஒன்று எழுப்புறார். கவனிக்க வேண்டிய விஷயம் தான், வரவேண்டிய விஷயம். ஆனால் இது வடமாநில தமிழ் மாநில விஷயம் இல்லை. பாதிக்கப்பட்ட குழந்தையும் வந்து வடமாநிலத்துடைய தொழிலாளர்களுடைய குழந்தை தான். அந்த குற்றத்தில் ஈடுபட்ட கொடூரனும் வந்து வடமாநிலத்தை சேர்ந்தவர் தான். அவ்வளோதான் அதில் பார்க்கணும். ஸோ அங்கேருந்து இங்கே வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி அவங்க வடமாநில தொழிலாளர் எங்கே போகிறாங்க அப்படின்னு ஒரு புது விஷயத்தை நம்ம வந்து யோசிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்னென்னா, இந்த கொடூரத்தில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டுட்டார். அவங்க வந்து பொதுமக்களுடைய துணையோடு கையோட கைது செய்யப்பட்டார். இது பத்தாதுங்கிறதா இங்கே முக்கியமான பிரச்சனை. அப்போ தான் நம்ம வந்து டீப் ரூட்டடாக இது எவ்வளோ சினிமாவில், கதையில், திரைப்படத்தில், யூடியூப்ல, சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில் எல்லா இடத்துலையும் நம்ம பெண்களை எப்படி பார்க்கிறங்கிற கொண்டு போய் வச்சிருக்கும். எல்லா தரப்புலையும் வந்து பெண்களை ஒரு போக பொருளாக மட்டுமே வைக்கிறது. ஒரு காரோடைய விற்பனை சேல்ஸுக்கு நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அங்கே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு பெண்ணை பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அவன் காரை பார்ப்பானா அந்த பெண்ணை பார்ப்பானாங்க இருக்குது. அப்படி சுற்றி பெண்களை இப்படி தான் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் செட் பண்ணி வச்சுட்டு இந்த குடும்பம் நடக்கிறேன். ஏற்கனவே சொன்னேன், இதை வந்து திமுக ஆட்சியும் சேர்த்து சொன்னேன், திரும்ப அதனால சொன்னேன். இப்போ நான் வந்து திமுக ஆட்சியில் பாண்டே வேறு சொன்னார், இன்னைக்கு வேறு சொன்னார், வரக்கூடாதுங்கிறக்க திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். நக்சல்களுக்கு எப்படி ஒரு டபுள் எட்ஜ் விஷயங்களை பண்ணாங்களோ அது மாதிரி பண்ணும். இந்த பக்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படணும். அதில் வந்து குழப்பம் இல்லை. குற்றவாளி வந்து கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே இல்லாம துரிதமா கொண்டு வரணும். பார்க்கிறோம், கோயம்புத்தூர்ல அந்த சிறுமி படுகொலை செய்யப்பட்ட வழக்குல குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிட்டாங்க. இப்ப ரீசன்ட் நடந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிட்டாங்க. அதே இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த குற்றவாளி கைதாயிட்டார். இந்த மாதிரி வேகமா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், யாருமே ஸ்பேர் பண்ண மாட்டோங்கிறது, அவர்கள் தண்டனை அறிவிக்கணுங்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நம்ம சமூகத்தில் இது மாதிரி விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெண்களை போக பொருளா ஒரு குழந்தை என்றும் ஒரு குமரி என்றும் ஒரு வயதானவர்களோட பாரபட்சம் பார்க்காம பெண்ணா இருந்தா போது நான் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டுருங்கிற மாதிரி இந்த குரூர சிந்தனையை அதை அகற்றுவதற்கு பள்ளிக்கூடத்திலிருந்து, சமூகத்திலிருந்து, சினிமாவிலிருந்து, தியேட்டர்லேருந்து எல்லா இடங்களிலுமே இது ஒரு கம்ப்ளீட்டான வேற ஒரு அவேர்னஸ்
அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இது ஓவர் நைட்ல நடக்க போற விஷயம் இல்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோட்டையில் ஏற்பட்டது போல 6 மணிக்கு மேல பொம்பளை பிள்ளை வெளியே போனா எங்க போறேன்னு கேட்குறீங்களா, 6 மணிக்குள்ள ஆம்பளை பையன் வெளியே போனா எங்க போறேன்னு கேட்குறீங்களான்னு கேட்டார். அந்த மாதிரி பிள்ளைகள் வளர்ப்புல இருந்து எல்லாருக்கும் ஒரு கம்ப்ளீட்டா இதுக்கு வந்து ஒரு கியூமுலேட்டிவான ஒரு ஆக்ஷன் தேவைப்படுது. ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ங்கிறது இவர்களை கைது செய்வது, இந்த பக்கம் கியூமுலேட்டிவ் ஆக்ஷன்ங்கிறது சொசைட்டில, பள்ளிக்கூடத்துல, கல்லூரியில, மருத்துவமனையில எல்லா இடத்துலயும் இதுக்கான எஜுகேஷன் நடக்கும். கைதுன்றது இன்னைக்கான இமீடியட் இது போன்ற ரெண்டுமே வேணும். பின்னாடி ரெண்டுமே நல்லா. அதுதான் திருப்பி நக்சல்களை ஒழித்தது போல சொல்லி நக்சல்களுக்கு என்ன பண்ணாங்க, சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதற்கு முன்னாடி என்ன செய்யப்பட்டது, சரண்டர் ஆயிரு, சரண்டர் ஆயிட்டா உன்னையே பொது சமூகத்தில் சேர்த்துக்கினேன், உனக்கு ஒரு நிதி கொடுக்குறேன், உனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், நீ லைஃப் சர்ஜ் பண்ணிக்கோ. அப்ப நான் அதை ஒழிக்கிறதுக்கான இந்த ஏற்பாடு நான் பண்ணேன், இந்த முடியலையா உன்னை மாட்டேங்கினா உன்னை அடிச்சு காலி பண்ணிடுறேன். இவ்வளவுதான். அந்த மாதிரி குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு தண்டனை, விரைவான தண்டனை, அதுல குழப்பம் எவ்வளவு உச்சபட்ச தண்டனை, அதுல மாற்று. இது ஒன்று ஒரு பார்ட் ரொம்ப எசென்சியல். ரொம்ப இப்போ செஞ்சுட்டு இருக்காங்கனால நம்ம சரின்னு சொல்றோம். ஆனா இது பார்த்தா குற்றவாளிகள் கைது செஞ்சா எல்லாரும் என்ன கேட்குறாங்க, பெண்ணில் அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டார்கள் எல்லாம் பார்க்கணும். நம்ம பேசிட்டு இருக்கும் போதே கூட பார்த்தீங்கன்னா மாங்காடுல வந்து ஒரு 23 வயது வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் ஒருத்தர் பண்றாங்க. இப்படி மாறி மாறி செய்தி வந்துட்டே இருக்குன்னு பார்க்கணும். அப்ப நமக்கு என்னன்னா இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள் ஒரு பார்ட். அப்ப அரசியல் கட்சியெல்லாம் என்ன கண்டனம் பண்றாங்க, கைது பண்ணிட்டாங்களே, அப்ப வேற என்ன, நீங்க வர்ற ஆள்லாம் என்கவுண்டர் பண்ணிட்டு இருப்பாங்களா, என்ன எதிர்பார்க்கறாங்க? அப்ப என்னன்னா இந்த குற்றங்கள் குறையணும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்ப செய்யப்பட்ட குற்றங்களுக்கான தண்டனைக்கான கைது நடந்துருச்சு இந்த பக்கம். அப்ப இந்த குற்றங்கள் குறையணுங்கிறது தான் முக்கியமான எதிர்பார்ப்பு. அப்ப குறையணுங்கிறது தான் நான் சொல்றேன், இந்த சோசியல் ஆக்டிவிட்டி ஒன்று வேணும். சமூகத்துல எல்லா இடங்கள்லையுமே பெண்களை நீ எப்படி நடத்துற, நீ எப்படி பார்க்கற, எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத கம்ப்ளீட்டா ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். இது வந்து இந்த மதுவிலக்கு ஒரு கோடி ரூபாய் செலவழிச்சிட்டு பண்ற அவேர்னஸ் மாதிரி கிடையாது. மது நாங்க 50,000 கோடி ரூபாய் எங்களுக்கு வருமானம் வரும், 1 கோடி ரூபாய் நாங்க மதுவிலக்குக்கான விழிப்புணர்வு பத்தி பண்ணிருக்கோம் மாதிரி இல்லாம ரேலி நடத்தினா மட்டும் அந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணாம சீரியஸா இது வந்து வீடுகளுக்குள்ள போக வேண்டிய விஷயம், ரோட்ல போக வேண்டிய விஷயம், நாடு முழுக்க போக வேண்டிய விஷயம். அந்த அவேர்னஸ் கொண்டு வந்தா மட்டும்தான் இது கொஞ்சமாக குறையணும். முதலமைச்சர் வந்து இந்த 2 பக்கமான ஆக்ஷனை துரிதப்படுத்தணும். தமிழ்நாட்டின் தலைசிறந்த சித்த மருத்துவ கல்லூரி நமது சிவராஜ் சித்த மருத்துவ கல்லூரி 17வது பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7488835500. அடுத்ததா பார்த்தோம்னா தொடர்கதையாக நீண்டு கொண்டிருக்கூடிய அதிமுகவின் உட்குமுறல்கள் நிறைய உள்ள குமுறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இன்னைக்கு திரு ராஜ் சத்தியன் பதிவிட்டு இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்று நாம் விவாதித்தோம், சில தொலைக்காட்சிகள் விவாதமாக நடத்தினார்கள், சமூக வலைதளங்கள்ல எழுதுறாங்க. இது போல விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமா ஒரு அரசியல் இல்லாத ஒரு நபர் பற்றிய ஒரு டாபிக் அப்படின்னு திரு மிதுன் அவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு உள்ள ஒரு குரல் எழுந்தது அதிமுக கூட்டத்துல அப்படின்னு வந்த விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர் மகன் அவர் வந்து உள்ள அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு குரல் எழுந்ததாக வந்த செய்தி, அதை வைத்து திரு சி வி சண்முகம் கொடுத்த பேட்டி, இதையெல்லாம் வச்சு நம்மெல்லாம் விவாதிக்கிறோம், இதெல்லாம் விவாதிக்கணுமா, அரசியல்ல இல்லாத நபர் அவர் எதுக்கு விவாதிக்கணும் அப்படின்னு திரு ராஜ் சத்தியன் அவர்கள் அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருக்கார். மறுபக்கத்தில் திரு சி விஜயபாஸ்கர் வந்து லீடர்ஷிப்னா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் அவர் பேர் எடுக்காமல் லீடர்ஷிப் மேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு சில விஷயங்கள் கவனிக்கணும், ஒரு குறை சொன்னால் அதை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்களை வைத்து சொல்லியிருக்காரு. உள்ளிருந்து குரல்கள் வெடித்து கொண்டே இருக்கிறது. எல்லா குரலும் வெடிக்கல. நம்ம வந்து இது வந்து ஒரு ஆதரவான குரல் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம திரு ராஜசேத்தியனோட குரல் வந்து அது வெடிப்பு குரல் அல்ல, அது வந்து குமுறல் குரல். அது வந்து ஆதரவாக நம்ம வந்து நாம என்ன பண்ணோங்கிற மட்டும் நம்ம சொல்லுவோம், மற்றவங்க என்ன பண்ணாங்க அப்படி நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. நாம வந்து அவர் வரமாட்டார் அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தோம். நம்ம வந்து அப்படி அரசியலில் இல்லைன்னு இவர் என்ன சொல்றதான், அரசியல் அவர் இல்லை, பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்களை டீல் பண்ணுவாங்க நம்ம பார்த்துருக்கோம். அது நம்ம மறுமான உதாரணமாகவே சொன்னோம். அது மாதிரி வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இல்லாம பின்னாடி வந்து அது கட்டாயமா தேவை. ஏன்னா பணம் டிரான்சாக்ஷன், இடம் டிரான்சாக்ஷன், ஆள் இருக்கு, நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் இருக்கு, சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியும், சில விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது. அதற்கு வந்து அவர்களை கட்டாயம் பயன்படுத்த செய்வாங்க. எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. வித்வுட் எண்டோ தட் இஸ் வாட் ஹேப்பன் தேர். அதனால வந்து நான் திரு ஏற்கனவே ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன் சொன்னேன், திரு எடப்பாடி பழனிசாமி வேற ஒருத்தர் சொல்லி சொன்னோம். நம்ம அங்க வந்து அவர் அரசியலில் ஈடுபடுத்துவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடையாது. ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமியே இந்த வாரிசு அரசியல்னால அரசியல் தலைவர்கள் படக்கூடிய சிரமம் சொன்னார். கட்சிகள் என்னன்னு சொல்ல, திமுக பாலாஜி பார்த்தீங்களான்னு சொல்ல, இந்த அரசியல் தலைவர்களுக்கான சிரமமே இந்த இடத்துல வந்து நிற்குது. ஐயோ பையன் ஆசைப்படுறானே, ஐயோ மர்மம் ஆசைப்படுறானே, யாரோ மாமா ஆசைப்படுறானே, இந்த மாதிரி வந்து பல சிக்கலுக்கு நம்ம வந்து சந்திரபாபு நாயுடு, என் டி ராமராவ் கேஸில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்தியா முழுக்க ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரேன்னு அதைத்தான் அவர் உணர்ந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வாரிசு அரசியல்னால தலைவர்கள் தான் முதல்ல சஃபர் பண்றாங்க, பார்ட்டி ரெண்டாவது சஃபர் பண்ணி இவர் உணர்ந்து சொன்னதுனால நான் கருதுனேன் இந்த மாதிரி வர. அதுதான் நம்ம பேசியிருக்கோம். ஸோ வந்து அவரை திரு மிதுன் அவர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு அவர் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல, எங்கேயும் வரல நிற்கிறாரு சொல்ல முடியாது. மிதுன் அவர்களை கொண்டு வருவாரா திரு எடப்பாடி பழனிசாமிங்கிற கேள்வி பதில் சொல்றாரு, கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்றோம். இது ஒரு பார்ட். ரெண்டாவது பார்ட் வந்து திரு விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு, தலைமைக்கான இலக்கணத்தை சொல்றார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இந்த மாதிரி சொல்லியிருப்பாரான்னு அவர் சொல்லணும்.
நீங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இதை பண்ணும்போது இரும்பு மனுஷி, மனித தெய்வம், மேல இருந்து குதிச்சிருக்காங்க எல்லாம் சொல்லுவீங்க. அதிமுக எஃகு கோட்டை எல்லாம் அதே விஷயத்தை திரு எடப்பாடி பழனிசாமி செஞ்சாருன்னா உடனே நீங்க வந்து ஜெயலலிதாவா அப்படின்றாங்க. இது எப்படி கணக்கு வரும்? நாளைக்கு திரு சி விஜயபாஸ்கர் வந்து ஒரு பொதுச்செயலாளர் ஆனார்னா அவர் வந்து எல்லாரும் தன்னுடைய பேச்சை கேட்கணும்னு நினைப்பாரா? ஜனநாயகமா கொண்டு வரேன், கல்ட் பாலிடிக்ஸ் பண்ணல, எல்லாருமே பேசிக்கணும்னு சொல்லி சொல்லுவாரா? நாளைக்கு இவர் வந்து ரெண்டு இடம் போக வாய்ப்பு இருக்கு. என்ன இவ்வளவு சொல்லிட்டாரு, நேரம் வந்து தாவேக்காக போவாரு அல்லது திமுக போவாரு. திமுக வந்து ஜனநாயகம் வேணும்னு சொல்லி சொல்லுவாரா? என்ன சார் உங்களுடைய நீங்க தான் திமுக தலைவராக இருக்கீங்க, உங்க பையன் தான் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு, உங்களுடைய சகோதரி தான் தூத்துக்குடி எம்பியா இருக்கிறாங்க, உங்க இன்னொரு இவர் வந்து பேரை வந்து அவருடைய கலைஞருடைய பேரை வந்து இங்கே எம்பியா இருக்காரு, என்ன சார் குடும்பம் பூரா எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாரா? செஞ்சிருவாரா? சரி, தாவேக்கா போறார், அங்க தலைவரை பார்த்துருவாரா? முதலமைச்சரா பார்த்துருவாரா? அவருக்கு அந்த பெரிய காம்பவுண்டுக்குள்ள கேட்ல 15 பேரோட ஒருத்தர் தான் அப்பாயின்மெண்ட். அப்புறம் என்ன இருக்கு? அப்ப நீங்க வந்து வெளியில வர 10 நிமிஷம் நிக்கணும்ல. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தலைமை அப்படி இருக்கா, தலைமை இப்படி இருக்கான்னு என்னைக்கு எப்ப வந்து குரல் கொடுக்குறீங்க? அதாவது தோல்வி அடைஞ்சிட்டா தலைவரை சொல்றது, வெற்றி அடைஞ்சிட்டா நாங்க பண்ணோம் சொல்லி சொல்றது. இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தில் எத்தனை தொகுதியை வென்றிருக்கிறாரு அது சொல்லணும்ல. திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் திரு OS மணியன் சொன்னாங்கல்ல, இவங்க இந்த மாதிரி அதிருப்தி குரல் கொடுத்தவர்கள்லாம் அவர்களுடைய மாவட்டத்தில் எத்தனை சீட்டை வென்றிருக்காங்கன்னு சொல்லுங்க. திரு வேலுமணி அவர்கள் எதிர நின்னாரா இல்லையா? அவ்வளோ பெரிய கோட்டையில் கோயம்புத்தூர் அதிமுக பெல்ட்டா இல்லையா? அதிமுக கோட்டை மேலே கொங்கு பெல்ட் கோமல் சொல்லு. அது ஏடிஎம்கேயும் பிஜேபி சேர்ந்து இருக்கும்போது அங்கே உத்தரவாதமான வெற்றி சாத்தியமா இல்லையா? அப்போ எப்படி வந்து அதிருப்தி வந்துச்சு, கெட்ட பேர் வந்துச்சு? ஏன் ஒரே ஒரு சீட்டு நின்னாரு? இது யோசிக்க வேண்டியது. ஏன் திரு வேலுமணி இவர் CV சண்முகம் தொகுதி மாறினாரு? அப்போ ஏன் வந்து புதுக்கோட்டையில் வந்து அதிகமான தொகுதியில் வந்து வெல்ல முடியல சி விஜயபாஸ்கர்? அப்புறம் மாவட்டத்துக்கு அவர் பொறுப்பு கிடையாதா? மாவட்ட கேண்டிடேட் நியமனத்தில் அவர் நாளைக்கு சொல்லட்டும், மாவட்டத்தில் கேண்டிடேட் போட்டாலும் எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, ஒரு வரி சொல்லட்டும். நான் போட்ட ஆளுகளை பூரா மாற்றிட்டாருங்க, அவரா ஆளாக போட்டுக்கிட்டாருங்க, எங்களுக்கு கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு என்ற ஒரு வார்த்தையோட சொல்லணும்னு சொல்லட்டும். அப்போ அவருக்கு சேவே கிடையாதா? இன்னைக்கு தலைமை எப்படி இருக்கணும் என்று பாடம் நடத்துகிறார்கள். அன்னைக்கு வந்து இவர்கள் இருந்த தலைமை எப்படிப்பட்டது? திரும்ப செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது எட்டி கூட பார்க்க முடியாது. நீங்கள் அவங்க சொன்னதுதான். ரெண்டாவது வார்த்தை யாராவது டிபேட் பண்ணிட முடியுமா? டிஸ்பியூட் பண்ணிட முடியுமா? அப்ப இவங்க திரு CV சண்முகம் நேற்று ஒப்புக்கொள்கிறார், நேற்று பகிரங்கமா சொல்றாரு. அது வந்து இன்னொரு வகையில் பார்த்தா ஒரு பெரிய காம்ப்ளிமெண்டா பார்க்கணும். நாம இதுக்கு முன்னாடி சண்டை போட்டது இல்லையா? நம்ம இதுக்கு முன்னாடி பகிரங்கமா பேசினது இல்லையா? நான் என்னோட கருத்து பூரா உங்கள்ட்ட சொன்னது இல்லையா? நம்ம இந்த மாதிரி சண்டை போடுற வழக்கம் தானே அப்படின்றார். அப்ப அவ்வளவு சண்டை அனுமதிச்சிருக்காருல திரு EPS. அது நீங்க பார்க்க வேண்டாமா? நேற்று பேட்டியில் சொல்றாரு திரு CV சண்முகம், நம்ம வந்து நான் வந்து வீட்டுக்குள்ள சண்டை போடுறது புதுசு கிடையாது, நம்ம நிறைய முறை போட்டிருக்கோம்ல, அப்ப கூப்பிடுங்க, வாங்க பேசுங்க, எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பேசுவார். அப்ப இது மாதிரி கருத்துக்களை நீங்க செல்வி ஜெயலலிதா நீங்க பண்ணிடுவீங்களா? நம்ம சண்டை போடுவோம் அப்புறம் நம்ம வந்து சமாதானம் பண்ணி சொல்லிடுவீங்களா? அப்போ திரு ஸ்டாலின் பண்ற பண்ணிடுமா? திரு விஜய் பண்ணிட முடியுமா? தமிழ்நாட்டில் எந்த கட்சியில நீங்க சண்டை போட்டுருவீங்க? அப்ப அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே சண்டை வந்து கட்சியை உடஞ்சு வச்சு பாமக. அப்ப நீங்க எந்த கட்சியில் சண்டை போட்டீங்க? டெமோக்ரஸி நீங்க என்ன பேசுறீங்க? அப்ப பிராக்டிகலா யோசிக்கணும். திரு விஜயபாஸ்கர் வந்து அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு, அரசியல் முடிவு. நம்ம இங்க இருக்கிறதுல நமக்கு செல்லுபடியாகாது. அப்ப அங்க வந்து ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொன்னது போல ஒவ்வொரு MLA ராஜினாமா அங்க வர்றாங்களே, நாங்க சொன்னாலும் ஸ்டாப் பண்றோம், ஸ்டாப் பண்ணப்பட்ட லிஸ்ட்ல இங்க இருக்கிறார். ஆகா, அங்க கூப்பிட மாட்டாங்களே, அப்ப நம்ம என்ன செய்யறது? இப்படியே இருந்து ரிபல் MLA இருக்கிறதா, அந்த பக்கம் போறதா, திமுக பக்கம் போயிடலாமான்னு ஒரு யோசனை இருக்காரு. இந்த ரெண்டு பக்கம் என்ன செய்யலாம்னு யோசனை. அப்ப யோசனை இருக்கும்போது நீங்க தலைமை குத்தம் சொல்ல, தலைமையை யார் குத்தம் சொல்ல முடியும்? உள்ளே தான் இருப்பேன், நீங்க யாருங்க என்னை துரத்துறதுக்கு? நான் இங்கே தாங்க இருப்பேன். திரு CV சண்முகம் முன்பு சொன்னது போல இது ஏன் கட்சி? ஆமா, எல்லாருடைய கட்சி. அப்படி நீங்க உள்ள இருங்க, நீங்க வந்து நியாயம் கேளுங்க. இன்னைக்கு பொதுக்குழு கூட்டல, என்னைக்காவது கூட்டாமலா போயிடுவாரு? நீங்க அடுத்த டிசம்பருக்குள்ள கூட்டித்தானோ? டிசம்பர்ல கூட்டமா நீங்க சட்டம் பேசுங்க. அது அன்னைக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். திரு CV சண்முகத்தையோ திரு விஜயபாஸ்கரையோ எல்லாருமே வாயடிச்சிட முடியாதுல்ல. அவங்க மேடையில் வேணா நீ உட்கார முடியுங்க, எதிர உட்கார்ந்துக்கிட்டோம் ஒன்றும் கேட்பாங்கல்ல. அப்போ வரும்ல. அப்போ என்னைக்கோ ஒரு நாள் ஒரு டெமோக்ராட்டிக்காக ஒரு ப்ராசஸ் நடந்தானு தீரணும். அப்போ யூ ஹேவ் டு ஹேண்டில் இட்ல. அப்போ நீங்கள் உள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து நியாயம் கேட்கலாம். நான் வெளியே போகிறேன்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் போகும்போது சொன்னால் அது குற்றம் சொல்கிற ஒரு பழக்கம் தானே தவிர இதில் பொலிட்டிக்கலாக நீங்கள் லீடர்ஷிப்புக்கான பாடத்தை திரு எடப்பாடி பழனிசாமி எழுப்ப முடியாது. திரு எடப்பாடி பழனிசாமி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது, மாற்று கருத்தில். ஆனால் தோற்ற பிறகு நான் மாற்றி சொல்லுங்கிற ஏற்க இருக்குல்ல, இவ்வளோதான். ஜெயிச்சா வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெயிச்சோம், அம்மாவால் ஜெயிச்சோம், ரெட்டலையால் ஜெயிச்சோம். தோத்தா திரு எடப்பாடி பழனிசாமி தோத்தோம், அது ஏற்க முடியாது. நீங்கள் குமுலேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அதுதான் நமக்கு. திமுக தலைவர் சொன்னார், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். குளத்தூர்ல போனாரு, நான் வந்து நம்ம சாரி சொன்னார், எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி சொன்னார். அப்ப அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறார், தோத்துட்டோம்பா அப்படின்னு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் தான் இருக்கணும். ஒரே ஒருத்தர் மேல் பழி போடுறது ஏற்க முடியாது. ஒரு பக்கம் இந்த அக்கப்போர் இருக்க, ரியல் போர் அது வந்து முடிவுக்கு வந்திருக்குன்றதை பார்க்கிறோம். ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் உலகையே ஆட்டி படைத்த போர், ஸ்தம்பிக்க வைத்த போர்னு சொல்லணும். வர்த்தகம் நின்றது, நிலை குலைந்து நின்றது அப்படின்றத பார்க்கிறோம். மிகப்பெரிய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மோஸ் ஜாமாய் நின்றது அப்படின்றத பார்க்கிறோம். இப்போது ஒரு எண்டுக்கு வந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை பார்க்கிறோம் அதற்கான ஒரு டீல், ட்ரூஸ் டீல் வந்து அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. சார், இதுல கேட்க வேண்டிய விஷயம், இதுல ட்ரம்ப் அவர்கள் பல கிளாஸ் ஈரான் அதெல்லாம் பெரிய டிஸ்கஸபிள் பாயிண்ட், சம்திங் டிஃப்ரெண்ட். இதுல ஒரு விமர்சனம் வருகிறது.
ட்ரம்ப் கிட்ட மோடி அணிபணிஞ்சிருக்காரு. அதனால மோடியால ஒண்ணுமே பண்ண முடியல. பாருங்க பாகிஸ்தான் பச்சா நாடு அப்படின்னு நம்மளால கிண்டல் பண்றோம். ஆனா அவங்க எடுத்த இனிஷியேட்டிவ்ல இன்னைக்கு இது நடந்திருக்கு. மோடி வந்து விஸ்வகுரு, இந்தியா ஒரு விஸ்வகுருன்னு கிளைம் பண்றாரு. ஆனா ஒண்ணுமே நடக்கல அப்படின்றாங்க. முதல்ல போர் முடிஞ்சிருக்கு. இந்தியாவோட ரோல் என்னன்ற ஒரு கேள்வி பாகிஸ்தானை வச்சு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. போரில் வந்து இந்தியாவோட முடிவு என்ன, இந்தியாவோட நிலைப்பாடு என்னங்கிறத தாண்டி உலக நாடுகள் மத்தியிலே இந்தியாவுடைய பொசிஷன் என்னங்கிற பார்த்தா ரொம்ப தெளிவாக இருக்கும். இன்றைக்கி ஃப்ரான்ஸில் இருக்கிறார், நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மதிப்பு ரொம்ப அழகாக சொல்லார். வந்து பிரதமரே அங்கே சொல்லார், நாங்கள் வந்து பிரச்சனைகளை ஏற்றுமதி பண்ணுறது இல்லைங்க, சொல்யூஷனை ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். இது எல்லாருக்குமே தெரியும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலையிட்டால் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு. அது பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து அந்த பக்கம் பாலஸ்தீனில் பஞ்சாயத்து பண்ண போதே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி ரம்ஜான் மாதத்தில் 2 நாள் நம்முடைய இந்திய நிவாரணப் பொருட்களை சப்ளை பண்ணோம். ஸோ நடந்துகிட்டு இருந்த போர் அவர் ஏரியாவில் அப்பயே நிப்பாட்ட முடிஞ்சது. இன்றைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா உக்ரைன்லேருந்து ரஷ்யாவிலேருந்து எல்லாருமே இந்தியா பேச்சை தான் கேட்க காத்துட்ருக்கான்னு பார்க்குறோம். அமெரிக்க அதிபரை பொறுத்தளவுக்கு இந்த போர் நிறுத்தம் பாகிஸ்தானுடைய தலையீட்டுனால் நிறுத்தப்பட்ட விஷயம் இல்லை. அமெரிக்கா மீசையில் மண் ஓட்டலை, அடி பலமாக இருக்குது, வெளியில் சொல்ல முடியாதுங்கிறக்கா பண்ண விஷயம். ஏன்னா அவங்க வந்து சாக துணிஞ்சிட்டாங்க ஈரானில். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுடைய பழைய உச்சபட்ச தலைவர் வந்து அயத்துல்லா கொமேனி இறந்து போயிட்டார். அவருடைய மகன் ஜூனியர் கொமேனி வந்து நிற்கிறாரு. அவரும் காயம்பட்டு இருக்கிறாரு, உடம்பு முடியாமல் இருக்கிறாரு. அதனால் இனிமேல் எங்களுக்கு ஒன்றும் இழக்கிறதுல வாடா பார்த்துருவாங்கிற இடத்துக்கு அவங்க பஞ்சாயத்து கிளம்பிட்டாங்க. அதனால தான் ஒரு சின்ன ஒரு ட்ரோனை எடுத்து போட்டு அடிச்சுட்டு காலி பண்ணிட்டாங்க. அவங்க எனக்கு 2 கண்ணு போனாலும் உனக்கு ஒரு கண்ணாவது போகணும்னு ஜோக்குனா ரிவர்ஸில் போயிட்டு இருக்கு மேட்ரு. இவங்க ஈரானுக்கு ஒரு கண்ணு போது, அமெரிக்காவுக்கு 2 கண்ணு போகிற விஷயம் என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஆயுதங்களை பார்க்கும்போது அவங்க ட்ரோனை வச்சு காலி பண்ணுறது ஒரு 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா ட்ரோனு. அதில் ஒரு வண்டி ஏற்றி விட்டு டமான்னு அடிச்சு விட்றாங்க. அவங்க காலி பண்ணுற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி மதிப்புள்ள பொருட்கள். அது அந்த ட்ரோன் வந்து தாக்காமல் ஒரு அரண் வந்து டோம் ஒன்று போட முடிச்சுன்னா அதுக்கு 10,000 கோடி தேவைப்படுது. ஸோ தற்கொலைப்படை தாக்குதல் தடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்களே. இப்போ ராஜீவ்காந்திக்குள்ளே ஏன் தடுக்க முடியல? நீங்கள் யாராவது வந்தால் கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுவீங்க, அவனே சாக தயாராக இருக்கானே, நீங்கள் எப்படி கொள்வீங்க? அந்த விஷயம் தான் ஈரான் பண்ணிட்டு இருக்குங்கிற பார்க்கணும். அப்போ வந்து தெளிவாக வந்து அமெரிக்கா இதெல்லாம் நமக்கு பேர், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐரோப்பிய நாடுகள் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ உன் விளையாட்டுலாம் நாங்கள் வரல, நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்துருவோம், இவர் வந்து போர் வாங்க எல்லாம் சேர்ந்து வாங்கினார். நடக்கவே இல்லை. அவங்க ஒரு அடி அடித்தா அவங்களும் திருப்பி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது அமெரிக்கா மட்டுமே தாக்கிச்சு, ஈரான் மட்டுமே காலியாச்சுங்கிறல. ஈரான் தன்னுடைய சத்துக்கு உட்பட்டு மாறி மாறி செஞ்சுட்டு தெரிஞ்சு பார்க்குறோம். ப்ளஸ் நீங்கள் குறிப்பிட்டபடி அந்த ஹார்முஸ் ஸ்ட்ரைட் நீரிணையை வந்து நிப்பாட்டினது மூலமாக எல்லா பக்கமும் லாபம், எல்லா பக்கமும் நட்டம். அவங்க நான் யாரையும் வண்டி விட மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டாங்க, கப்பல் விட மாட்டேன்னு. இவர் நானும் முற்றுகை பண்ணி வச்சிருக்கேன், நானும் எந்த கப்பலை விட மாட்டேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டை தான் பூட்டி வச்சிருக்காங்க. கேட்டை பூட்டி வச்சனால அமெரிக்கா உள்பட எல்லாருக்கும், அமெரிக்காவில் பெட்ரோல் விலை உயர்வு ஏன் இதனால? அப்போ இந்த பிரச்சனை. அப்போ அவங்களுக்கு வந்து சிவிலியன் வரைக்கும் பாதிப்பு. நாளைக்கு ஒரு நல்ல வேலை எலெக்ஷன் இல்லை, தமிழ்நாட்டில் 5 தொகுதிக்கு பை எலெக்ஷன் நடக்கிற மாதிரி அது இருந்துச்சுன்னா அப்போ தெரியும் அங்கே அவருக்கு என்னண்டு. அப்போ கன்ஃபார்மாக வந்து அவருக்கு அதிருப்தி வந்து அதிகமாகிட்டே இருக்கிற பார்க்குறோம். ஏன்னா அவர் வந்து அதிரி புதிரியாக விட்டு ஜெயிச்சவர் இல்லை, ஜஸ்ட் மிஸ்ல வந்து தப்பிச்சு வந்து ஜெயிச்சவர். அப்போ அவருக்கு வந்து ஒரு பெரிய தெளிவாக தெரியுது, இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆரம்பிச்சுட்டா முடிக்க தெரியல. அதில் தான் இந்தியாவில் நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்யறாருன்னு திரு ராகுல் காந்தி மற்றவங்க கேட்குறாங்கல்ல. 4 நாளில் அவர் போரை முடிச்சார். இன்னைக்கு போரை ஆரம்பிக்கிற சுலபம், முடிக்கிறது தான் கஷ்டம். இது வந்து ஆட்சியில் இருந்தால் தெரியும், போர் தத்துவங்கள் தெரிந்தால் தெரியும். ஏன்னா நீங்க முடிச்சிருவீங்க, அவன் அடிச்சுக்கிட்டு இருப்பானே, அப்புறம் எப்படி முடியும் உங்களுக்கு புரியல? ரஷ்யா உக்ரைன் போர் முடிஞ்சிருச்சுன்னு யாராலும் சொல்ல முடியுமா? 15 நாள் தூங்கிடுறாங்க, 16 நாள் டமான்னு வந்து ஒரு ராக்கெட் அடிக்கிறாங்க. இப்படி அது போய்கிட்டே 4 வருஷமா போயிட்டு இருக்கு. அப்போ போர் முடியும்னு சொல்லவே முடியல. இங்க ஏன் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வேற வழி இல்லை. நம்ம வந்து போர் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க எனக்கு அமைதி பூரா எனக்கு நோபல் கொடுங்கன்னு சொன்னவர் அவரே போர் நடத்த வேண்டியதா போச்சு. சொல்லிட்டோமே, அசிங்கப்பட்டோமே, நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியல. வெனிசுலாவில் தூக்கிட்டு போன மாதிரி டபுள் தூக்கிட்டு போயிடலான்னு பார்த்தா தூக்கிட்டு போக முடியல. அவங்க எல்லாரும் சண்டைக்கு வராங்க. அப்போ இவ்வளவு பெரிய காம்ப்ளிகேட்டாகவும் எதிர்பார்க்கல, காம்ப்ளிகேட் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவருக்கு எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா ஹியூஜ் லாஸ் ஆகி போய் நிற்குது. அப்போ நம்ம கௌரவத்தை காப்பாற்றுறக்கா நம்ம உள்ள வராரு. அந்த இடத்துல ஒரு ஊருகா மாதிரி பயன்பட்டது பாகிஸ்தான். பாகிஸ்தான் வந்து எந்த இமீடியட் பாகிஸ்தான் ஏதாவது நிபந்தனைகளை சொல்லிச்சா, ஹோட்டலில் ரூம் கொடுத்துருக்கு, அவ்வளோதான். வேற என்ன பண்ணியிருக்காங்க? நான் ஏதாவது இனிஷியேட் பண்ணேன், நான் சொன்னால் எங்கே போயிருக்கேன்னா அந்த கத்தார் உட்பட பல நாடுகள், அவங்க பக்கத்தில் இருக்கிற நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், அவங்களே சண்டைக்கு வந்தாங்க. இவனால எங்களுக்கு பல பிரச்சனை, ஈரானுக்கு எதிராக இருக்கிறாங்க. இவன் நான் ஃபெசிலேட் பண்ண மாட்டேன். அரபு நாடுகள் எந்த நாடு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ அவங்க பூரா அவங்களுக்கு மல்லுகள் இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்ணல. இந்த பக்கம் ஓரமா நிற்கிறாங்க, நான் சப்போர்ட் பண்ணேன், நான் இவர் கூவிட்டு அவங்க வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அட்வான்டேஜ் பேரில் ஸ்டிக்கர் ஓட்டுற கணக்கில் அவங்க செஞ்சுட்டாங்களே தவிர பாகிஸ்தானுடைய தலையீடு இன்டர்வென்ஷன் அந்த இந்த அமைதியும் கொண்டு வரல. அமெரிக்கா வாங்கின அடி, அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட இழப்பு, பொருளாதார ரீதியாக கௌரவ ரீதியாக எல்லாம் ஏற்பட்ட இழப்பு, இதை கம்பல் பண்ணியிருக்கு. எனிகவ் நாட்டில் நடந்தால் சந்தோஷம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஈரான் வந்து நம்முடைய நல்ல நண்பர், நல்லா புரிஞ்சுக்கணும், பெரிய நட்பு நாடு நமக்கு. இவங்க இங்கே கூவிட்டு இருக்காங்க, நீ வந்து நான் என்ன பண்ணேன், ஈரானில் என்னனாலும் நம்மளால் பண்ண முடியும்.
ஆப்கானிஸ்தான்ல பண்றதை விட அதிகமாக பண்ண முடியும் ஈரான்ல. ஆப்கானிஸ்தான்லேயே பண்ணியிருக்கோம். ஆப்கானிஸ்தான் உலகத்தில் யாருக்கும் கட்டுப்படாத நாடு. இந்தியா சொன்னா கேட்கும். இது உங்களுக்கு தெரியுமா? அது பக்கா முஸ்லீம் நாடு, இன்னும் அடிப்படைவாத முஸ்லீம் நாடு. ஆனால் அந்த நாடு நம்ம பேச்சு கேட்கும். அதே பிரச்சனை தான் ஈரானுக்கு. ஈரான்லேயும் அடிப்படைவாதம் தான் இப்போ பெரிய பிரச்சனை. அங்கே லோக்கல் சிவிலே வார் போயிட்டு இருக்கு. அங்கே இந்தியா சொன்னா எதுனால நடக்கும்? எதுனாலும் நடக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதுவர் சொல்வார், அங்க இருக்கக்கூடிய ஈரானுடைய தளபதிகள் வந்து அத்தனை டிப்ளமேட்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்தியா சொன்னா வேறங்க, இந்தியாவுக்கு வேறங்க. அவ்வளவு எந்த ஒரு இன்டர்வென்ஷன் இல்லாம அவ்வளவு ஸ்பெஷல் இடத்துல நாம இருக்கிறோம். இவர்கள் ஏதோ நமக்கு டிப்ளமேசி சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இது அமெரிக்கா வாங்கி அடினால அவர்கள் மேற்கொண்ட ஒரு அமைதி ஒப்பந்தமே தவிர பாகிஸ்தானுடைய ஃபெசிலிட்டேஷனாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது அரசியல் தெரிஞ்ச அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய டிப்ளமேசி இருந்து அத்தனை பேர் தெரியும். திரு ராகுல் காந்தி தெரியாது, ஆச்சரியம் தான். அக்கப்போரையும் பார்த்தோம், ரியல் போரையும் பார்த்தோம். பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேசம் சர்வதேசம்னு பல திருப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி வரக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களையும் சாணக்கியா தொடர்ந்து முந்தித்தரும். இன்னொரு நேரலையில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.